வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வித்யாட்டா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வாழ்க்கை நீனே சோழி முடிச்சிடாத, முதல்ல இந்த முத்து செல்லை கொண்டு போய் என்ன செய்ய, உன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் என்னது கடல், அங்கே தூக்கி எறிகிற சரிதானா. இந்த செல்லால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏகப்பட்ட பேர் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை தராங்க, உன்னால் தான் இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் நீ எனக்கு பெரிய பிரச்சனையாக்கி என் கதையே சோழி முடிச்சு விட்றாத, இனி தெருவு கொண்டு வந்துடாத அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பேசுகிற? இதில் முத்து மீனா ரொம்ப அன்பும் பிரியமாக இருந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கையில் எனக்கும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஜோடியாக வாழணும் எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இதை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்து இனி சிரளிச்சு விட போகிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் கடலில் வீசிடுறேன் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதனால் என்ன மாட்டி விடாமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிளம்பிடுறாங்க. இங்கே வித்யா வீட்டில் உட்காந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் எவ்வளோ அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிறாங்கல்ல, இவங்கள மாதிரி ஒரு ஜோடி அமைய கொடுத்தா வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக யோசிக்காங்க. நம்மளுக்கும் இப்படி ஒரு ஜோடி அமையுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கற்பனையாக இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அவங்க முறமாக நினைவு வருது. சின்ன வயசில் நம்ம முன்னாடி வடக்கையும் தெற்கையும் விளாண்டிகிட்டு இருப்பார். நம்ம படித்து முடித்தோடனே சிட்டியை பார்த்து வந்துட்டோம், அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா வீட்டுக்கு கால் பண்ணி எல்லோரும் எப்படி இருக்கீங்கம்மா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கும்போது, சரிம்மா நம்ம முறப்பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமான்னு அந்த நேமை சொல்லி கேட்குறாங்க. எதுக்குடி திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த பையன் பேரை கேட்குற அப்படிங்க. இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்ருக்காங்க, எனக்கு கூட ஒரு சிந்தனை உண்டு ஒன்றை கட்டி வைக்கலாமான்னு சொல்லி. நீ வேறு நிறைய படிச்சிருக்க, அந்த பையன் கம்மியாக தான் படிச்சிருக்கான், ஆனால் நல்ல பையனாக இருக்கான், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியாக யோசிக்காங்க. எனக்கு யோசிப்பேன்னு தெரியும்டி, நீ படித்தவொன்னே கெட்டன்னு நினைப்பேன், அவன் படிக்கலை ஆனால் நல்ல பையன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதை நினைக்கல, படிப்பு என்னம்மா படிப்பு, குணமாக இருந்தால் என்ன பார்த்துப்பார்ல அப்படிங்கிறாங்க. என்னடி வித்தியாசமாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா குணந்தனமாக பெருசு, அதை எனக்கு நிறைய பேர் புரிய வச்சுருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரிடி ஊருக்கே வரமாட்டேற, எப்போ தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் கூடி சீக்கிரம் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பரவாயில்லையே, நம்மளை சைட் அடித்தவருக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை, பேசாமல் அவரே உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ முத்து செல்லை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கையில் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ரொமான்ஸாக ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு, நம்மளும் இந்த மாதிரி நம்ம லவ் பண்ணணும், லவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும், கல்யாணம் பண்ண உறவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டே இருக்கும்போது தான் நினைக்காங்க, அவள் இந்த செல்லால் பிரச்சனை வரும், என்னால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கா. நான் அதை விட மாட்டேன், அந்த செல்லை கடலில் போடணுங்களே, எப்படி போடுறது, மனசே கேட்க மாட்டேங்குங்க, ஃபோட்டோஸ்லாம் இருக்குதே எப்படி போடுறது, ஃபோட்டோலாம் போயிருமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம எதுக்கு செல்லை போட்டு போகிறோம், இந்த ஃபோட்டோஸ் நம்ம செல்லுக்கு அனுப்பிடலாமே அப்படின்னு சொல்லி வித்யா செல்லுக்கு அனுப்பிடுறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிடுறாங்க. வித்யாவுமே அதே செல்ஃபி எடுத்து அதையுமே அனுப்பிடுறாங்க. இப்படியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வித்யா சரி நம்ம ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நம்ம கடற்கரையில் போயிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கு போகிறாங்க. செருப்பு அத்துருது. அப்போ செருப்பு அத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தைக்கிறவங்க ரோட்டில் அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் தெரிஞ்ச அந்த வயிறு இருந்தவங்க இருக்காங்களே, அவங்களிடத்துல போய் கொடுக்குறாங்க. தாத்தாங்க பாருங்க, என்னுடைய செருப்பு வந்துருச்சு, இதை கொஞ்சம் தைச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்க. தைச்சி கொடுக்குறாங்க. தைச்சி கொடுத்தானே எவ்வளோ தாத்தா அப்படிங்கிறாங்கம்மா. சின்ன தாத்தா நம்ம வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் இருப்பீங்களா, தைச்சி கொடுத்துட்டு காசு வேணான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா பெரிய வேலை செஞ்சால் நான் கேட்கலாம், சின்ன வேலைக்கு எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. தாத்தா இருக்கட்டும், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் கொடுத்துட்டு போகையில் முத்து செல்லை கீழே போட்டுறாங்க. அவசரத்தில் ஆட்டோவில் ஏறுது, அவசரத்தில் அது கீழே விழுந்துருது. அப்போ அதை அந்த பாட்டி பார்க்குறாங்க, சாலை ஓரத்தில் இருக்கிற அந்த பாட்டி பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு செல் எடுத்து வராங்க. ஏங்க உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு செருப்பு தைச்சிட்டு போச்சுல்ல, அந்த பிள்ளை செல்லை போட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ செல்லை போட்டு போயிடுச்சா, நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. சரிங்க இந்த முத்து மீனா இப்போ வருவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. அவங்க வர நேரம் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா சாப்பாடு கொண்டு வராங்க. முத்தும் காரில் வந்துடுறாரு. 2 பேரும் ஒன்றா வருவீங்கன்னு பார்த்தா, நான் தனித்தனியாக வந்தாலும் ஒன்றா வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. பாட்டி மீனாவுக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறேன். ஏங்க என்ன வேலை எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு கொண்டு சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு நினைவு இருக்குது, தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. கையில் செல் வச்சுருக்காங்க. என்ன பாட்டி செல்லுலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் செல்லு எங்கேப்பா வச்சேன், ஒரு பொண்ணு செருப்பு போச்சுன்னு சொல்லி தைக்கிறதுக்காக வந்துச்சா,
அந்த பொண்ணு ஆட்டோவில் போகிற அவசரத்தில் செல்ஃபோனை கீழே போட்டு போயிடுச்சு. அதான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, உத்து பார்க்குறாங்க, முத்து செல்லு. ஏங்க இது உங்கள் செல்லு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, அதான் நான் ஷாக் ஆகியிருக்கிறேன். ஏன் செல்லை காணலைன்னு சொல்லிட்டு நான் ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன். இந்த நிமிஷத்தில் இந்த செல்லு இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து தம்பி என்ன சொல்கிறீங்க, இது உங்கள் செல்லா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, என் செல்லு தான். அந்த செல்லை தேடி அலைஞ்சிட்டு கிடக்க. இந்த செல்லால் ஏகப்பட்ட பிரச்சனை பாட்டி. இந்த செல்லில் ஒரு வீடியோ ஒன்று வச்சுருந்தேன். அந்த வீடியோ தான் வந்து பயங்கர வைரல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வடக்கு இந்த கீழ் அந்தமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா தம்பி ஏதோ வந்து உங்கள் அம்மாட்ட பணத்தை எடுத்துட்டான் வச்சுட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனை போச்சு, ஒரு வீடியோன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. அதுதான் பாட்டி, இப்போ வந்து இந்த செல்லில் தான் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த செல்லை வாங்கி பார்க்குறாங்க. பாருங்க பாட்டி, இந்த வீடியோ தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா, இது உன் செல்லு தானா, ஓன்ட்ட கிடைக்கணும் தான் இருந்திருக்கு, அந்த புள்ள தான் கீழே போட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த புள்ள தான் அந்த செல்லை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கேலரியை பார்க்க மாட்டுறாரு, ஏன்னா அந்த யோசனை இல்லை. அதுக்கப்புறம் செல்லை வாங்கிட்டு பாட்டி இது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரே ஒரு நாள் தான் வந்துச்சு, அது கொஞ்சம் வயசு பிள்ளையே தெரியுது. ஆனால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை. ஏன்னா காதலையோ கழுத்துலையோ மூக்கு மொழியில் எதுலையுமே இல்லை, ஒன்றும் அடையாளம் தெரியல. அப்படிங்கும்போது வந்து அது கல்யாணம் ஆன மாதிரி தெரில, வாலிய பிள்ளை மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு செல்லை நான் வச்சுக்கிட்டுமா தாத்தா அப்படிங்கிறாங்க. உன் செல்லு தானேப்பா, நீ வச்சுக்கோ. நாங்கள் செல்லை எடுத்துட்டோம், யார் செல்லாத கண்டுபிடிச்சி கொடுப்பான்னு உங்ககிட்ட தானே தந்திருப்போம். உங்களை எதிர்நோக்கிட்டு தான் இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. சரி 4 சாப்பாடு நீங்களும் சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இருக்கட்டும், இதை நைட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா போயிட்டு வாங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. எங்கள் செல்லை யாருங்க எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. மீனா இதை வீட்டில் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முன்னையும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே மீனா முத்துட்டு கேட்குறாங்க, ஏங்க உங்கள் செல்லை யாருங்க எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. மீனா இதே குழப்பம் தான், என்கிட்ட கார் ஓட்டிட்டு வரையில் என்ன யார் எடுத்துருப்பா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்து என் செல்லை எடுத்து இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு என் செல்லை அசால்ட்டாக கீழே போடுற அளவுக்கு யார் இப்படி இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியல. நான் எந்த பெண்ணுக்கிட்டையும் எதிராக நடக்கலையா, அப்படி நடக்காத போது எப்படி அவங்க எனக்கு எதிராக நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு எதிராக நடக்கலை, என் தம்பியை தான் வந்து போட்டு கொடுக்க நினச்சிருக்காங்க. அப்போ சத்யாவுக்கு வேண்டாத ஆள் யாரும் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. மீனா என்ன மீனா பேசிகிட்ருக்க, செல்ஃபோன் வந்து காணாமல் போனது வந்து அந்த மண்டபத்தில் என்ன, அப்போது அந்த அங்கே தான் வந்தவங்க யாராவது எடுத்துருக்கணும். அங்கே வந்து சத்யாவுக்கு வேண்டிய ஆளாக யாரும் கூப்பிடலை. நம்ம ஃபேமிலியிலேருந்து போனோம். ரோஹிணி ஃப்ரெண்டு வித்யா வந்தா, சுருதி வீட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களே தவிர்த்து வேறு யாரும் வேறு யாரும் வரலையே. அதுபோக அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் வந்தாங்க, அவங்க சப் டீலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்களே தவிர்த்து அவங்க ஏன் செல் எடுக்க வாய்ப்பும் இல்லை அங்கே இருக்கிறவங்க யாரும் எடுத்தாங்களேன்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அங்கே எப்படியும் பெரிய மண்டபம் தானே, நம்ம ஒரு மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணோம், அங்கேயே கேமராலேருந்து எல்லாமே இருந்துச்சு, அப்போ அந்த பெரிய மண்டபத்துலேயும் இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா சரியான யோசனை, வாயன் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. ஐயா வணக்கம், இந்த தேதியில் எங்கள் அண்ணாச்சி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த தேதியில் என் செல் ஒன்று காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. தம்பி இங்கே பாருங்கள், ஏற்கனவே ரிசப்ஷனில் நீங்கள் சொன்னீங்களோ அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. செல்ஃபோன்லாம் தேடி பார்த்துருக்காங்க, செல்ஃபோனே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஐயா அந்த செல்ஃபோன்லாம் கிடச்சிருச்சியா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தம்பி பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லைங்கய்யா, செல்ஃபோன் காணலை, எப்படி காணாமல் போச்சுன்னு தெரிலையா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே பாரு, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, ரிசப்ஷனில் போய் வனிதான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு அந்த கேமராவில் பாருங்கள், அதில் ஏதாவது விட கிடைக்கான்னு பாருங்கள். மற்றபடி இது வந்து நீங்கள் 2-3 வாட்டி அலைகிறீங்களே, ஒரு லேடிஸையும் கூப்பிட்டு அலைகிறீங்களேங்கிற ஒரு காரணத்துக்கு தான் சொல்கிறேன், போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சாரி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. காமிக்கும்போது வித்யாவும் ரோஹிணியுமே முத்து செல் எடுக்கிறதுக்கூடிய முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதில் தெரியுது. மீனா என் செல் எடுக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்க. ஏங்க வித்யாவும் ரோஹிணி அங்கே எடுக்க போகிறாங்க, ஆனால் நம்ம 2 பேருமே ஒத்து பார்க்குறாங்க, என்னமோ பேசுகிறாங்க புதுசு புதுசுன்னு, அது ஒன்றும் கேட்கலைங்க அப்படிங்கிறாங்க. மீனா செல்லை யார் எடுத்துருப்பா அப்படின்ட்டு மறுபடியும் குழம்புறாங்க. மீனா பாரு மீனா இது வரைக்கும் செல் இருக்குது, லிஃப்ட்டில் போகிறதுக்கு அப்புறம் தான் காணலை அப்படின்னு சொல்லி அவங்க இது வந்துடுது. லிஃப்ட்டில் கேமரா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. லிஃப்ட்டில் கேமரா எதுவும் இல்லை அப்படின்றாங்க. எங்கே முத்துக்கு ஒன்றும் ஓடலை, என்ன எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் குழம்புறாரு. ஏங்க நம்ம விட கிடைக்கணுங்க வந்தோம், கிடைக்கல வாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா தான் நம்மளை வந்து திருதன்னு முழிக்கா, வித்யாவுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்க. ஏங்க
வித்யா என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க எனக்கு பூ கட்டணும்னு சொன்னாங்க. எனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது வித்யாவை பார்க்க போவேன். எல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. என்னது உனக்கு இக்கட்டான சூழ்நிலையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க மீனா. ஏன்னா மீனா பின்னாடி முருகன் ஒரு ஆள் சுற்றுறாரு. அதை சொல்ல முடியாதுல்ல. அதனால் மீனா அமைதியாக இருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் மீனா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு சாப்பிடவே மனசு இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் என் வயசில் பசிக்கலைன்னா அது வயசு காரணம்னு சொல்லலாம். உன் வயசில் பசிக்கலைன்னா அது ரொம்ப தப்பு. உடம்புல எதுவும் பிரச்சனையாடா, வாடா ஆஸ்பத்திரி கொண்டா போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சின்ன இருந்தாலும் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்டு சாப்பிட வைக்காங்க. மீனாவும் சாப்பிட்றாங்க. அப்போ விஜயா வராங்க. என்ன விஜயா நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. எங்கள் நடனப் பள்ளியிலேருந்து அரங்கேற்றம் இருக்குது. அதான் வந்து என்கிட்ட படித்த எல்லாரையுமே வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு அரங்கேற்றத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அரங்கேற்றத்துக்கு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அரங்கேற்றணும். நானும் அவங்களோட சேர்ந்து வந்து பங்களிப்பு பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாருமே வரணும் வீட்டில் இருந்து அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. ஒரு வாட்டி இங்கே முன்னாடி ஆடினதுக்கே உங்களுக்கு கழுத்து திரும்பிக்கிருச்சு. அது சரியாகிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. டேய் அதை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அத்தை நீ எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்க. ஆமாடி வந்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கேளு அப்படிங்கிறாங்க. விஜயா நீ வந்தே 5 நிமிஷம் தான் ஆச்சு, இவ்வளோ கோவப்படாத அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு பார்வதி அத்தை வீட்டில் கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், மீனா நீ அடங்கவே மாட்டியோ, அந்த வீட்டுக்கு போனதுக்கு தானே நீ வந்து எடுக்காத பணத்தை எடுத்ததாக சொன்னாங்க, நீங்கள் எது அதுக்கு அங்கே போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, பிறகு என்ன, அதனால தான் சாப்பாடு கொண்டு போனேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா நீ மீனா தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கால, சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஏங்க மறந்து வந்துட்டேன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து சாப்பிட்றாங்க. மீனா சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. இப்படியா இருக்குது. முத்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. உடனே அண்ணாமலை டேய் நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பார்த்துக்கோ, வெயிலும் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து கட்டிலில் படுத்துக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க. மீனா பக்கத்தில் போய் உட்காருறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, பகல்லையும் வந்து இப்படி தான் இருப்பீங்களா, தள்ளி தள்ளி இருக்க மாட்டீங்களா, இது ஹாலில் கொண்டு கட்டில் போட்டு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சொல்கிறாரு, எங்களுக்கும் தனி ரூம் கிடையாது, என்ன நாங்கள் அன்னுனியமாக பேசலை, எங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட பேசி தெளிவுபடுத்த முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் சின்ன இருக்குது, கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னுட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது முத்துக்கு ஒரு கால் வருது. ஹலோ தம்பி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், உங்கள் செல் இன்றைக்கி ஆன் ஆகிருக்குது, என்ன காலையிலேருந்து ஆனில் தான் இருக்குது, அது வந்து ரேஞ்சு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் காட்டுது தம்பி அப்படிங்கிறாங்க. ஐயா செல்லு என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் இன்றைக்கி தான் என் செல்லு கிடச்சிச்சு, இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தாவும் பாட்டி இருந்தாங்க, அவங்ககிட்ட யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, அந்த மிஸ் பண்ணவங்க தான் வந்து என் செல்லு எடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. தம்பி செல்லு கிடச்சின்னா வந்து கிடச்சிட்டுன்னு சொல்ல மாட்டீங்களா, நாங்கள் வந்து அதை சொந்தமாக வேலை பார்த்துட்ருக்கோம், நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்களா தம்பி அப்படிங்கிறாங்க. சரி சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லி முத்து அங்கே போய் சார் செல்லு கிடச்சிட்டுன்னு எழுதி கொடுக்குறாரு. என்ன தம்பி நீங்கள் கண்டுபிடி சார்லன்னு சொல்லி எங்களை ஒரு பாடாப்படுத்துனீங்க, கிடைச்ச பிறகு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேறீங்க, இப்படி தான் இருக்கிறீங்க போங்க, படித்த பிள்ளைகள் இப்படி தான் இருக்கீங்க அப்படிங்க. சார் நான் அந்தளவுக்கு படிக்கலை அப்படிங்கிற. படிக்கலையா, சரி அதை பற்றி வரணும்ல அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சார் படிக்கலனாலும் ஒரே உலகம் தெரியும் சார், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு வர்றாரு. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன், அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, நீங்கள் என்கிட்ட தகவல் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம தப்பு தான், நான் வந்து பல சிந்தனைகள் இது பண்ணல அப்படிங்கிறாங்க. ஏங்க முதல்ல செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா என் கஸ்டமருக்கு திடீர்னு என்ன கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும், அது போக மாதமாக இருக்க பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்தனண்ணை கூப்பிட்டு போனால் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கும். நான் செல்லை ஆஃப் பண்ணணுன்னா சரி கிடையாது, தொழில் பண்ணுறோம், அதனால் செல்லு ஆனில் இருக்கட்டும், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. மீனா செல்லை நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. முத்து செல்லை நோண்டும் போது தான் அவங்களுக்கு தெரிய வருது, இவங்க செல்லுள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வித்யா செல்லுக்கு அனுப்பியிருக்காங்க. அது போக வித்யா செல்ஃபியுமே அதில் இருக்குது. வித்யா செல்ஃபி எப்படி நம்ம ஃபோனில் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சரியான குழப்பம். அப்போ எங்கன்னு எழுப்புறாங்க முத்தை. உடனே என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம செல்லை யார் எடுத்திருப்பா, எதுக்கு எடுத்திருப்பாங்க, எதுக்கு தம்பியோட வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாங்க, எல்லாமே நம்ம குழப்பத்தில் தானே இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே, அதை சொல்ல தான் இல்லை பண்ணியா, என் தூங்குற மீனா அப்படிங்கிறாங்க. தூங்குங்க, நான் சொல்லதை கேட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சொல்லு மீனா முதல்ல அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வித்யா செல்ஃபி இருக்குது. ஏன் செல்லில் வித்யா செல்ஃபியானா செல்லே கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க.
வித்யா செல்ஃபி இருக்கட்டும், இங்கே பாருங்கள் நம்ம செல்லேருந்து வித்யா செல்லுக்கு நம்ம ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வித்யா இது எப்போ அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டேட்டை பார்க்குறாங்க. இன்றைக்கி டேட்டாக இருக்குது, அதுவும் காலையில் டைமாக இருக்குது. அந்த டயத்தை பார்த்துட்டு மீனா இந்த டைமாக இருக்குது அப்படிங்க. ஏங்க அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தாங்க நான் வித்யா வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. வித்யா வீட்டுக்கு போனேன், நீ எதுக்கு வித்யா வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. எங்க ஒன்றும் இல்லை அப்படி பூ கட்டாங்க தான் போனேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்போ தான் அனுப்பியிருக்காங்க. அப்போ வித்யாட்ட செல்லு எது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்புது. வித்யா ஃபோட்டோ வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க வித்யா ஃபோட்டோ தான் அதில் இருக்குல்ல செல்ஃபியில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இது பண்ணிட்டேன். வா நம்ம தாத்தா பாட்டியை பார்ப்போன்னு சொல்லிட்டு நேராக தாத்தா பாட்டியை பார்க்க போகிறாங்க. போய்ட்டு தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணாக அந்த செல்லை மிஸ் பண்ணிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் வயசானவங்கள ஒத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆமாம் தம்பி இந்த பொண்ணு தான் செருப்பு தைக்கியும் வந்துச்சு, இந்த பொண்ணு தான் வந்து செல்லை கீழே போட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. பார்த்தியா மீனா நான் வந்து சந்தேகப்பட்டு சொன்னேன், நீ என்ன சொன்ன வித்யா எங்கே எடுக்க போகிறா அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த வித்யாவில் தானே எடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம ஹாலில் இருக்கும்போது எல்லோரும் போனோம் எனது லிஃப்ட்டில் வித்யா வரலையேங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னம்னா லிஃப்ட் வரைக்கும் செல்லு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது, லிஃப்ட்டில் தான் காணாமல் போயிருக்கு, லிஃப்ட்டுக்கு வித்யா வரலை, அப்போ யார் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதில் என்னங்க சந்தேகம், ரோகிணி தான் எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. எப்படி மீனாவா, வித்யாவும் அவங்களும் செல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரி பேசுகிறாங்க. அவங்க செல்லு இங்கே வரைக்கும் இருக்குது, லிஃப்ட்டில் காணலை, லிஃப்ட்டில் நம்ம கூட வந்தது ரோகிணி தான் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது யாரை சொல்கிறது, ரோகிணி தான் எடுத்து வித்யாட்ட கொடுத்துருக்கணும். ஆனால் வித்யா அப்படி செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. வித்யாவுக்கும் என் தம்பிக்கோ இல்லை ரோகிணிக்கும் என்ன பிரச்சனைங்க, இவங்க எதுக்கு இந்த சத்யா வீடியோவை எடுத்து வைரல் ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் போலீஸ்கிட்ட கேட்கல, அவங்க வந்து சத்யா வீடியோ பயங்கர வைரல் ஆகுது, ஹரியானாவில் இருந்தால் ஒரு பையன் போட்டு விட்ருக்கான், அது பயங்கரமாக வைரல் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஹரியானாவுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு, யார் இதை செய்தா, இதை செய்ததுனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் மீனா. அது வரைக்கும் இந்த ரோகிணி உள்ளட்ட நீ கோவப்படுறாத அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க கோவப்பட போகிறேன், என் தம்பி பிரச்சனை வந்து அசிங்கப்பட்டது உண்மை தான். ஏழைங்க வந்து என்னத்தை செய்ய முடியும் சொல்லுங்கள், அசிங்கப்பட்டால் பட்டது தான். பணக்காரங்கன்னா அதுக்கு ஒரு இமேஜை உருவாக்குவாங்க, நம்மளுக்கு அப்படி உருவாக்க முடியாதுலாங்க அப்படிங்கிற. மீனா எல்லாமே ஒன்று தான், பணக்காரங்க ஏழைங்கன்னு ஒன்று, எல்லாருக்கும் மானம் ஒன்று தானே, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரோகிணி நீ இப்போதைக்கு நீ கேட்க வேண்டாம், அதுக்காண்டி எப்போவுமே நீ கேட்க வேண்டாம்னு சொல்லலை, அதுக்கு ஒரு காலம் வரும்போது நீ கேளு. இப்போ எதுக்கு இந்த ரோகிணியோ இந்த வித்யாவோ சேர்ந்து இந்த செல்லை எடுத்து சத்யாவுக்கு எதிரான வீடியோவை அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க வச்சாங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை முத்து சொல்கிறாரு, மீனா வா நம்ம வித்யா இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம், வித்யாட்ட அந்த சொந்தமாக நியூஸ் நம்ம ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீடு பூட்டி கிடக்கு. வித்யா வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போய்ட்டு ஊருக்கு போகணுங்கிற பிளானில் இருக்கிறாங்க. பேக்கில் எட்டு போயிட்டாங்க. இது முத்துக்கு தெரியாது. சிறப்பு நாளைக்கு போய் வீட்டில் பார்ப்போம் அப்படின்னு நினைக்காரு முத்து மீனாவும். வித்யாவும் வேலையை முடிஞ்சு அவங்க கிராமத்துக்கு போயிடுறாங்க. அந்த முறை பையனை பார்க்கணும் வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அப்போ அந்த முறை பையனையும் போய் பார்க்காங்க, பேசுகிறாங்க. முறை பையனுக்கு சுத்தமாக வித்யாவை தெரியல, ஏன்னா முன்னாடி பார்த்தது. என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. தெரியலையே அப்படிங்கிறாங்க. தெரியாமல் தான் வந்து இன்னார் மகளை வந்து வடக்கையும் தெற்கையும் பின்னாடியே எல்லாம் அலைஞ்சி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. வித்யா நீ தானா அப்படிங்க. நானே தான், உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேள்விப்பட்டேன், எனக்கும் கல்யாணம் ஆகலை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. ஏன்னா பொசுக்குன்னு இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. முன்னாடி பிடிச்சிருந்துச்சி, அப்போ இப்போ பின்னாடி பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இப்போ 2 பக்கமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு எனக்காக நீங்கள் தான் பிறந்திருக்கீங்க, உங்களுக்காக நான் தான் பிறந்திருக்கணும், நீங்கள் என்னை கட்டிப்பீங்களா, உங்களுக்காக தான் நான் வந்து கிராமத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் அம்மா அப்பாவை கூட பார்க்கணுன்னு எனக்கு தோணவே இல்லை, உங்களை பார்க்கணுன்னு தோணுன்னு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சீன் பண்ணி பேசுகிறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போகுது. உடனே உங்கள் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்குறேன், உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் என்ன பொண்ணு கேளுங்க, எனக்கும் சீக்கிரமாக குடும்பமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள் என் செல்லில் ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து சிறந்த ஒரு தம்பதியாக வாழ்கிறாங்க, இந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறாங்க. இவங்க யார் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க பேர் மீனா, இவங்க பேர் முத்து, இவங்கள மாதிரி நம்மளும் நல்ல ஜோடியாக வாழணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் கூட இப்போ நான் லவ் பண்ணுறேன்ல, ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்போ வித்யாட்ட அந்த மாப்பிள்ளை சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் பரபரப்பாக பொண்ணுலாம் பார்த்துட்ருக்காங்க,
நீங்கள் என்ன விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க, எனக்கும் விருப்பமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியூர் போயிட்டீங்கன்னா வாரம் எனக்கு வேறு பொண்ணு பார்த்து கட்டி வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, நான் வந்து ஒரு வாரம் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. வித்யா வீட்டின்னு சொல்கிறாங்க, ஏம்மா எனக்கு அந்த மாப்பிள்ளை தாம்மா நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏய், உன்னைய கல்யாணம் முடி நம்ம எவ்வளோ நாளாக சொல்லிட்டோம், நீ கேட்கல. இப்போ அந்த பையனே பிடிச்சிருக்குங்கிற, ரொம்ப சந்தோஷம்டி, அவங்கள்ட்ட வீட்டில் போய் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்க நாளைக்கே பொண்ணு கேட்டு வராங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இங்கே முத்துக்கு பயங்கர குழப்பம். காலையிலே விடியட்டும் வித்யாட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும்னு நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் வித்யா வீட்டுக்கு முத்து போகிறாரு. வீடு பூட்டிய கிடக்கு. பக்கத்தில் கேட்குறாங்க, அந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஊருக்கு போயிருக்கு, நீ எப்போ வருதுன்னு தெரில, உள்ளதை சொல்லிட்டு போல அப்படிங்கிறாங்க. எந்த ஊருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, ஏதோ கிராமம்னு மட்டும் தெரியும், எந்த கிராமம்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யா வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க முறை பையன் வந்து பொண்ணு கேட்குறாங்க. கேட்கும்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. அப்போ இன்னொரு 15 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வச்சுக்கலான்னு பேசிக்கிறாங்க. வித்யாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த முத்து மீனா ஃபோட்டோஸ் வந்து என் செல்லுக்கு தான் வந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அது போக நான் விரும்பின மாப்பிள்ளையை கட்ட போகிறேன். உண்மையிலே அந்த ஜோடி வந்து தங்கமான ஜோடி தான். அது போக வந்து அவங்க ராசிக்காரங்க, அவங்க ராசி எனக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க, என்னடி 2 நாளாக ஃபோனே இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் ஊருக்கு வந்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஊருக்கு வந்துட்டியா, என்ன ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயா சுற்றுறியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டி சுற்றுறேன், உனக்கு வீடியோ கால் கூட பண்ணுறேன், நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு முறை பையன், நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீ வடக்கு இந்தக்கையும் சுற்றுவான்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறேன். ஆமாம், அவனை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்டி அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சிச்சு, எனக்கு அவனை பார்க்கணும் போல இருந்துச்சு, ஊருக்கே வந்துட்டேன், பார்த்துட்டேன், பேசிட்டேன், லவ்வையும் சொல்லிட்டேன், அவரும் என்கிட்ட லவ்வை சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. பிறகு அவரே என்ன இன்றைக்கி வந்து பொண்ணும் கேட்டார், இன்னொரு 15 நாளில் எங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. என்னடி எல்லாமே அதிரடியாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, உனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சி, விரும்பினோன்னா 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடித்தேன், நான் உண்மையை சொல்லி எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை நான் கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி குத்தி காமிக்கிறியா அப்படிங்கிறாங்க. குத்திலாம் காமிக்கலை, எனக்கு 15 நாளில் கல்யாணம், மொய் போனால் ரெடி பண்ணிடு சரியா அப்படிங்கிறாங்க. சரி தான், அவன் வருமானத்துக்கு ரெடி பண்ணுறேன், சரி இவ்வளோ நாள் நீ பேச்சுலராக இருந்த, இப்போ ஃபேமிலி ஆக போகிற, வாழ்த்துக்கள் டி அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே முத்துக்கு வந்து சரியான கடுப்பாக இருக்குது. அந்த இவ்வளோ கண்டுபிடிக்கவே முடியலையா வித்யாவை, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ முத்துக்கு மீனா கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, எதையுமே என்ன செஞ்சுக்க வேண்டாம், விசாரிக்க வேண்டாம் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து அது நம்மக்கிட்டே வருங்க, செல் எடுத்தது ரோகிணி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து ரோகிணி பின்னாடி போனாலே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுபோக கிறிஷு பின்னாடி ஒரு சில ரகசியங்கள் இருக்குது, அது என்ன வரும் அப்படின்னு அதை நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு, ரோகிணி ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வித்யாட்ட போய் கோபமாக நடந்துக்கிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாமே, நான் கொஞ்சம் பொறுமையாக தான் கையாளணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மனோஜ் வந்து நம்மளுக்கு டீலர்ஷிப் வரும்னு சொல்லிவிட்டு கடன்காரங்கிட்ட பூரா சுற்றி கடை வாங்கி வச்சுருக்காங்க. அதுபோக கடை முன்னாடி கூமுட்டையை வச்சு பூஜை வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அதை பார்த்து ஒரு சார் பையன் காட்டி விடுறாங்க. சார் எங்கள் கடை முன்னாடி இப்படி தான் வச்சுருந்தாங்க, அது செய்வேனே அப்படி இப்படிங்கிறாங்க. அது செஞ்சு அவ்வளோதான், கை காலெலாம் இழுத்து கொடுக்கும், அவ்வளோதான், தொழிலும் பண்ண முடியாது, எல்லாம் போயிடும் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு மனசை தேர்த்திக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்பவே பயப்படுறாரு. ரோகிணி இது யார் பண்ணியிருப்பா அப்படி இப்படிங்கும்போது, ஏங்க விடுங்க இதில் ஒரு மேட்ரா அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் செய்தேன், ஒரு 10,000 தாங்க அப்படிங்கிறாங்க. 10,000 கொடுக்காங்க, பரிகாரமும் செய்தாங்க. எப்பா இன்னும் ஒன்றும் ஆகாதுல்ல சாமி அப்படி ஒன்றும் ஆகாது போங்க அப்படின்றாங்க. வந்துடுறாங்க. இப்படியா இருக்குது. சந்தோஷ் சார் பாம்பேலேருந்து மனோஜ் சம்மந்தமாக எப்படி வியாபாரம் பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு எல்லா வகையிலும் விசாரிக்கும் போது மனோஜை பற்றி திருப்திகரமாக யாருமே சொல்லலை, அவரும் நடந்துக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அதுவும் கடை ஆரம்பித்து ரொம்ப நாளும் ஆகலை, சொந்த குடும்பத்தையே அவர் வந்து ஏமாற்றிட்டு கல்யாண மண்டபத்துலேருந்து ஓடினவர், அதுபோக பெற்ற தாப்பும் பணத்தையே கொடுக்காம ஏமாற்றிட்டுருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் ரொம்பவே ஷாக்காரு. பெற்ற தாப்பும் பணத்தை 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு கொடுக்காம ஏமாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. பெற்ற தாய் தாப்பனுக்கே உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்கிட்ட எப்படி ஒரு டீலராக உண்மையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்போ மொட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணி, நான் பேசுகிறது மனோஜ்குமாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. என்னையா இப்படி ஆளாக அறிமுகப்படுத்திருக்கீங்க, பெற்ற தாப்பண்ட பணத்தை எடுத்துகிட்டு ஓடினாளா இவர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க.
பாரு இதெல்லாம் நியாயப்படி ஏன்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கணும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாக இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. அண்ணன் தம்பிக்கு உண்மையாக இல்லாதவன், அப்பனுக்கு உண்மையாக இல்லாதவன், ஒரு ஓனருக்கு மட்டும், ஒரு டிவி கம்பெனி ஓனருக்கு மட்டும் உண்மையாக இருந்துருவானா? சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் மொட்டை சந்தோஷம் எதுவுமே பேச முடியல. சார் என்னை மன்னிச்சிடுங்க, அவன் கஷ்டப்படுறான், உங்கள்கிட்ட டீலர்ஷிப் வாங்கினா பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினச்சி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவன் பெரிய ஆள் ஆயிடுவான், நான் 0 ஆயிடுவேனே. பெற்ற தாப்பனை ஏமாத்துற ஆள் வந்து என்ன ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சார் உங்கள் டீலர்ஷிப் நம்பி மனோஜ் வந்து நிறைய கடை வாங்கி வச்சுருக்காரு, அது போக கடை வாங்கி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணார் அப்படிங்கிறாங்க. அவர் கடன் ஆயிடுவார் நீ சொல்லுத, நான் கடன் பட்டு போயிடக்கூடாது நான் நினைக்கிறேன். அவங்க கடன் சின்ன கடன், என் கடன் பெரிய கடன் ஆகிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி சார், இன்னும் அது உங்கள் முடிவு சார் அப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷ், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆனாலும் உங்கள்கிட்ட பழகிய ஆளானாலும் உங்கள்கிட்ட பழக்கத்தை வச்சுக்க தான் செய்வேன். ஆனால் மனோஜ்கிட்ட நான் பேசுனது தெரிய வேண்டாம், நான் டீலரை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் இது உங்கள் முடிவு சார் அப்படிங்கிறாங்க. அவர் டீலரை வேறு மாற்றுறதுக்கு ஆள் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணி அது ரெடியாக டீலரை மாறிச்சுன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டுறாங்க. இந்த அறிவிப்பு வெளியே வந்தோன்னே எல்லா சப் டீலரும் மனோஜை வந்து பார்த்துட்டு, சார் நீங்கள் டீலர் கிடையாதா, நீங்கள் டீலர் கிடையாதா அப்படிங்க. நான் தான் டீலரு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் டீலர் கிடையாது, டீலரை மாற்றிட்டாங்க பாருங்கள், பேப்பரில் வந்துட்டு பாருங்கன்னு காமிக்கிறாங்க. இதை பார்த்த மனசு தூக்கி வாரி போடுது. உடனே நான் கிடையாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. அப்போ தான் ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சார் நான் சொன்னேன், நீங்கள் என்னமோ சொன்னீங்க, நம்ம கடை முன்னாடி முட்டையை வந்து பூஜை பண்ணி வச்சுருக்கு, நம்ம அவ்வளோதான், தொழில் போயிடும், எல்லாம் போயிடும், அதுபோக கை காலெலாம் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிடும்னு சொன்னேன், வாழ்நாளும் உங்களுக்கு கம்மி தான் அப்படின்னு சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் இது பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், ஓ அது ஆளாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி, அந்த சந்தோஷ் சார் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. டீலர்ஷிப் அறிவிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வேறு ஆள் டீலர்ஷிப் போட்டிருக்காங்க, எல்லாமே நம்ம கடை முன்னாடி பூஜை பண்ண வச்ச முட்டையால் தான் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, அவர் அறிவிக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை அதனால தான் அப்படி ஆயிடுச்சு, நான் சந்தோஷ் சார் கால் பண்ணுறேன்னு சொல்லி சந்தோஷ் சார் கால் பண்ணுறாங்க. சந்தோஷ் சார் கால் பண்ணும்போது சந்தோஷ் சார் கிளின்னு கிழிக்காரு. பெற்ற தாப்பனுக்கே உண்மையாக இல்லை, உங்கள் அப்பாட்ட 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடுனது நீங்கள் தானே, உங்கள் அப்பா வந்து பொது சபையில் உங்கள் அம்மாவை உங்கள் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்திட்டு கல்யாண மண்டபத்துலேருந்து போனவங்க நீங்கள் தானே, ஊர் உலகத்தை பார்த்து 5வது ஆள் நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. சார் இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னா அப்படிங்கிறாங்க. செஞ்சீங்களா செய்யலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் செஞ்சேன். சரி அப்படி பண்ணுறவங்க வந்து எப்படி எனக்கு உண்மையாக இருப்பீங்க, அதனால் நான் டீலர்ஷிப் மாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பு. இந்த விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். அப்போ முத்து வந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கான், அப்போ முத்து யார் மூலமும் நம்பர் வாங்கி பேசியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, சார் என் தம்பி தான் உங்களுக்கு வந்து நம்ம எல்லா தகவலும் சொன்னானா முத்து தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் சந்தோஷ் சார் கால் பண்ணி பேசுகிறாங்க. மனோஜ், இனிமேல் நீங்கள் கால் பண்ணது கடைசியாக இருக்கணும், கூட பிறந்த தம்பியை நம்பாதவன், பெத்த தம்பனை ஏமாற்றவன் என்கிட்ட ஒரு ஆளாகவே பழகக்கூடாது. உங்கள் டீலர்ஷிப் தராட்டில் உங்களை சராசரி மனுஷனாக கூட நான் நினைக்க மாட்டேன், ஃபோனை வைங்க, உங்கள் தம்பிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இல்லை முத்தான் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிக்கிறாங்க. ரோகிணி பதறி அடிச்சுட்டு இங்கே வராங்க. வந்துட்டு என்ன மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் உள்ள விஷயம்லாம் நடந்த விஷயம்லாம் எப்படி அவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டில் முத்து தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதே டவுட் தான், நீங்கள் முத்தை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மனோஜ் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்து ஒரு ஆஃபருக்கு போகிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்கிட்டுருக்காரு. டேய் முத்து எந்திடா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. நீ தானடா சந்தோஷ் சார்கிட்ட சொல்லி என்னுடைய டீலர்ஷிப்பே கெடுத்தவன் அப்படிங்கிறாங்க. நான் கெடுத்தேனா அப்படிங்கிறாங்க. பிறகு அப்பாட்ட 27 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு போனது, நான் மண்டபத்துலேருந்து ஓடினது, நான் வீட்டில் ஆட்டையை போட்டது, இதெல்லாம் சந்தோஷ் சாருக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் அவர் ஃபோன் நம்பரோ எதுவும் என்கிட்ட கிடையாது, அது போக நான் ஒரே நாள் தாண்டா அவர்கிட்ட பார்த்துருக்கேன், அப்புறம் அவர் நான் ஏன்டா பேச போகிறேன் அப்படிங்கள. இல்லை நீ தான் சொல்லியிருப்ப, இந்த வீட்டிலே நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க ஒரே ஆள் நீனும் உன் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு இதுலேயும் உனக்கு கணக்கு தெரில, நீ 2 பேரை சொல்லிவிட்டு ஒரு ஆளுங்க, நான் சொல்ல வாய்ப்பு இல்லைடா அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்பா அண்ணாமலை வராங்க. என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்பா பாருங்கப்பா, எனக்கு டீலர்ஷிப் கிடைக்கூடாதுன்னு சொல்லி சந்தோஷ் சார்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்பா என்றைக்கு அந்த ஃபங்க்ஷனில் அவரை பார்த்தனோ அதோட சரிப்பா, பார்ட்டியில் பார்த்தேன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவரை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. என் செல்லில் வேணால் தாரேன், என் செல்லில் வேணால் கால் பண்ண சொல்லுங்கள், சந்தோஷ் சார் ஹலோன்னு பேசுதாரா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுதாரா, என் நம்பரும் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. செல்ல கொண்டாடா அப்படிங்கிறாங்க. முத்து செல்லை கையில் கொடுக்காங்க. அப்போ தான் ரோகிணி பார்க்குறாங்க, முத்து செல் எப்படி முத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ரோகிணி முழிக்கதை மீனாவும் நோட் பண்ணுறாங்க. ஓ செல்லை நம்ம எடுத்தோம், முத்துகிட்ட எப்படி செல்லு போச்சு, என் வீட்டுக்கார்ட்ட எப்படி செல்லு போச்சுன்னு தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. முத்தும் ரோகிணியை பார்க்குறாங்க. உடனே செல் நம்பர் அடிக்கிறாங்க. அதில் சேவ் பண்ணாத நம்பர் இருக்குப்பா, ஃபோன் பண்ணிவிட்டு செல் நம்பர் அழிச்சிருப்பான் போல் அப்படிங்கிறாங்க.
டேய் உன்னைய மாதிரி தில்லாலங்கடி வேலையோ உன் பொண்டாட்டி மாதிரி தில்லாலங்கடி வேலையோ என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. முத்து, நான் அப்படி என்ன தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டேன்? என் புருஷன் என்ன தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டாரு? நீங்கள் தான் தில்லாலங்கடி வேலை பார்த்து என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய டீலர்ஷிப்பை நீங்கள் வந்து தடுத்து நிறுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுவும் செய்யலை ரோகிணி நாங்கள் செய்யலை. செஞ்சது எல்லாமே நீங்கள் தான். சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கு எதிராக செயல்படுறது நீங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு எதிராக செயல்படுதோம்மா, இந்த வீடு நல்லா இருக்கணும், இந்த வீட்டினுடைய மரியாதை கூடணுங்கிறதுக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னெல்லாமோ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த முயற்சியை நீங்கள் கெடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. முத்தை பார்த்துட்டு முத்துக்கு சரியான கோபமாகுது. மீனா ஏங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.